சென்னை 1000 விளக்கு பகுதியில் வங்கதேசத்தை சேர்ந்த முகமது ஹாரூன் மாய், வலியுல்லா கான் போன்றவரை கைது செய்திருக்கிறார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 1999 திரிபுராவில் இருக்கக்கூடிய ஷிப்பூர் கிராமத்தினுடைய ஸ்ரீ மந்தேபுரி அப்படிங்கிற எல்லையிலிருந்து இந்தியாவுக்குள்ள அவர் நுழைஞ்சிருக்கார், அந்த முகமது ஹாரூன் மாய் என்பவர். அதுக்கப்புறம் 1999 2008 வரைக்கும் வங்கதேசத்துக்கு சட்டவிரோதமாக பலமுறை சென்று வந்துள்ளாராம். இதை தவிர 2022 இவர் ஒரு பிரியாணி கடை, 1000 விளக்கு பகுதியில் ஒரு பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அங்கே வேலைக்கு சேர்ந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொந்தமாகவே ஒரு பிரியாணி கடையை இப்போ நடத்தி வரக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார். எல்லாமே போலி ஆவணங்களை வைத்துக்கொண்டு, போலி பாஸ்போர்ட், ஆதார், பேன் எல்லாத்தையுமே அவர் வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் இவருடைய உறவினர் வலியுல்லா கானை இதே போல் எப்படி இவர் திரிபுரா வழியாக வந்தாரோ, அந்த எல்லையை பயன்படுத்தி வந்தாரோ, அதே எல்லையை பயன்படுத்தி அவரையும் இங்கே கொண்டு வைத்திருக்கிறார். இவருக்கும் எல்லாமே இவர் போலியாக தான் வாங்கி எல்லாம் பெற்று இருக்கிறார்கள். இவரை தான் இப்போ மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இவரை குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. போலி பாஸ்போர்ட் பெற்று அது மூலமாக இப்ப வங்கதேசம் சென்று வந்ததற்காக, அதாவது பலமுறை சென்று வந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். பலமுறை வங்கதேசத்துக்கு சென்று நம்ம இங்க இருந்து எப்படி வண்டலூர் சூக்கு போயிட்டு வர்ற மாதிரி அவரு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அதான் குற்றச்சாட்டு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிஏஏ சட்டம் திருத்தம் என்பது ஏன் அவசியம்? இந்த நாட்டின் எல்லைகள்லாம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? அதனால வரக்கூடிய அகதிகள் எல்லாம் வரவேற்க வேண்டும்னு சொல்லக்கூடியது எவ்வளவு அபத்தமானது, ஆபத்தானது. இதெல்லாம் இந்த கேஸ் நமக்கு காட்டுகிறது. இல்லை, இன்னொரு விஷயத்தை எதை கவனிக்கணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் ஒரு ஆள் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிவிட்டாருன்னு சொல்லி திருப்பூர்ல நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டுமே இப்படி எக்கச்சக்க நபர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே திருப்பூர்ல ஒரு 6 பேரை கைது பண்ணாங்க. எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, லஷ்கர்-இ தொய்பா அமைப்புடன் தொடர்புடைய சில போஸ்டர்களை டெல்லியில ஒட்டினதுக்காக திருப்பூர்ல கைது செய்துட்டு போனாங்க. திருப்பூர்ல கைது செய்துட்டு போனதுல 5 பேருக்கு இருந்தது ஆவணங்கள் போலி. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் ஆவணம் இருந்ததுங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரத்தில், அதாவது 2012-13 வாக்குல ஒவைசின்னு நினைக்கிறேன், அப்போ வங்கதேசத்திலிருந்து இந்த மாதிரி எல்லாம் வர்றாங்களே, அது நேச்சுரல் தான். அவங்க இந்த நாட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள நம்ம ஜம்மு பகுதியில், பெங்கால் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஜம்மு பக்கத்தில் அவங்கள நம்ம குடியமர்த்துறோம். அதுக்கடுத்தது ஆப்வியஸாக அவங்க தமிழ்நாட்டுக்கு தானே போகணும்னு அந்த நேரத்தில் பேட்டி கொடுத்தாரு. அப்போ இது என்ன அப்படின்னு சொன்ன, எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு பெரிய, அவர் பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர் ஒரு ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவர், பெரிய பெரிய டிவிக்களுக்கெல்லாம் பேட்டிக்கு வருவார். நான் அவர் ஒரு முறை ஒரு இடத்துல சந்திக்கும் போது அவர் சொன்னார், இல்லை நேச்சுரல், அங்கே பாப்புலேஷன் கூடிச்சு, அதனால இங்கே வராங்க. இந்த பிரச்சனை காரணம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள்லாம் குழந்தை பெற்று போட மாட்டேங்கிறாங்க, அதனால வாண்ட் ஆஃப் லேபர் இருக்கு, அங்கே எக்ஸசிவ் பாப்புலேஷன், அதனால தான் வருது. இதுல பிளான்டு செட்டில்மெண்ட் எதுவும் கிடையாது. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த அரசாங்கத்துக்குள்ள செக்யூரிட்டியை பற்றிய சில ஆலோசனை விஷயங்களை வழங்குவதில் அவர் இருக்கிறார். எப்படி இப்படிப்பட்டவர் நல்ல மனுஷன், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த அளவு ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி அனலைஸ் பண்ண தெரியாமல், அதை கேட்கறதுக்குள்ள பொறுமை கூட இல்லாத ஒரு நபர். இவங்களெல்லாம் நம்ம இன்னும் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்கிறது எனக்கு உண்மைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அப்ப யார் அந்த ஒரு தலைவர் என்று சொல்ல முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நான் ஒரு பேரை சொல்லி, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் கரெக்டா சொல்லுவாருன்னு. அதாவது ஒரு முஸ்லீம் அமைப்புல ஒரு முக்கியமான ஆளை, அவருக்கு உடனே அவர் பதில் சொல்லலை. தெரிஞ்சா தானே சொல்லுவாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டோட செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இது ஒரு திட்டமிட்ட ஒரு குடியேற்றம். இந்த குடியேற்றத்துக்கு பின்னணியில வேற நாசகார சக்திகள் இருக்கின்றன. ஒரு பெரிய திட்டமும் இருக்கிறது, ஒரு சதி திட்டமும் இதன் பின்னாடி இருக்கு. இதை நம்ம பல முறை பல ஆதாரங்களோட நம்ம ஸ்ரீ டிவிலையும் சொல்லியிருக்கோம், அதை தவிர வெளியிலையும் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுவரை இதுக்குள்ள அபாயத்தை இந்த அரசு புரிந்து கொள்ளவில்லைங்கக்கூடியது உண்மைக்குமே வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது. இப்போ கூட இப்போ நம்ம சமீபத்தில் நான் இடையில 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ என்ன அப்படின்னா, லேண்ட் பார்டர்ஸ் வித் பாகிஸ்தான் எல்லாம் சீல் பண்ணிட்டாங்க. இப்போ இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடல் வழி இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
நம்ம இதை எதை வச்சு பார்க்கணும்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாம்பன் பகுதியில் இன்னைக்கு நம்ம ராமநாதபுரத்தில் 2 துணுக்கு பயிலோட பிடிச்சிருக்கானுங்க. என்னடான்னா, இங்கேருந்து போதையை கொண்டு சிலோனுக்கு போகிறதுக்கு எத்தனையோ கோடி ரூபாயில் இருக்கக்கூடிய மெத்தாபெட்டமைன் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து பிடிபட்டு இருக்கு. எல்லாம் நல்ல ரிச் போதை ஐட்டங்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது. ஸோ இப்போ ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ள இந்த இன்புட், இப்போ வெளிநாட்டுக்காரன் இவனுக்கு உள்ள வருது. ஏற்கனவே டெல்லியில வந்து எல்இடிக்கு இந்த பங்களாதேஷுக்குள்ள ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ துபாயில எல்லாம் பெரும் தாக்குதல்கள் நடக்க தொடங்கியாச்சு. இப்போ தாக்குதல் நடக்க தொடங்கியாச்சுன்னா ஏற்கனவே இவங்களுக்குள்ள அசட் அவ்வளோ அங்கதான் சேர்த்து வச்சிருக்கானுவ. இந்த தாவூதோ இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மாஃபியா எல்லாம். சரி, இப்போ அங்கே அவன் அட்டாக் பண்ணும் போகக்கூடிய நேரத்தில் இப்போ அவன் அடுத்தது எல்லாத்தையும் எங்கேயாவது இப்போ மூவ் பண்ணிக்கு தான் கொண்டு வரணும். கண்டிப்பா. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இப்போ என்னைக்கு எந்த இடம் எரியும்னு தெரியாது. அப்போ இவன் திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னான்னா இப்போ அவன் இங்க இந்த நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திருப்பூர்ல பிடிச்ச பங்களாதேஷிஸ் எல்லாம் டைரக்டா பாகிஸ்தான்காரன் அங்கிருந்து அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம். அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் எப்படி இனி அடுத்தது வந்து இங்க வரப்போறான்? ஏற்கனவே இங்க ட்ரக்கை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆளுங்கட்சியின் ஆசையுடன் அர்ப்பரிப்புடன் நடக்கக்கூடிய தொழிலாய் போச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்லயும் நம்ம இன்னைக்கு ஸ்ரீலங்கா அந்த பார்டர்ல நடக்கக்கூடிய இதையும் வச்சு பார்க்கணும். அப்போ இது ஏதோ ஒரு பிரியாணி கடை நடத்தினான், பிடிச்சான், போனாங்க இல்லை இந்த கேஸ். இது ஒரு பெரிய ஒரு சதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், இந்த டிவிடெண்ட்டை ஒழிப்பதற்காக ஒன்று சோசியல் மீடியா, அதாவது இதில் ஆட்டம் பாட்டம் கேளிக்கை அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா செக்ஸு ஃப்ராடு, இதெல்லாம் ஒன்று. இன்னொன்று வந்து போதை. இதை ரெண்டையும் நம்ம நாட்டுக்குள்ள பம்ப் பண்றதுக்கு பல அந்நிய சக்திகள் வேலை செய்கிறது அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதே வேலையை ஆரம்பிச்சாங்க நேபாளில். ஆனால் அதை எப்படி கடைசியா ஜென்ஸி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு அதை மாத்தினாங்க நம்ம பார்த்தோம், சோசியல் மீடியா பேன் பண்ண உடனேயே. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எதற்காக இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு. இப்போ கூட இப்போ வந்து கர்நாடகாவும் ஆந்திராவும் இப்போ வந்து 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை தடை செய்ய வேண்டுங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அரசாங்கங்களும் இந்த விஷயத்தை யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கான்க்ளேவ் நடக்குது. அதுல தமிழ்நாட்டின் தூமு உதயநிதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேமிங் சாஃப்ட்வேருக்காக வேண்டி நாங்க வந்து உதவி செய்ய போகிறோம்னு இவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ எந்த அளவு வந்து ஒன்று அதுல கமிஷன் கிடைக்கிறதுக்காக சொல்றாங்களா, இல்லைன்னா இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த நாட்டை நாசப்படுத்தக்கூடிய அந்நிய சக்திகளுக்காக நாங்கள் இதை செய்கிறோம் என்னக்கூடியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எனக்கு என்னன்னு புரியல. சரி, நம்ம சரி இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து போலீஸுக்கு வந்து டெபுட்டி சிஎம்க்கு பிரீஃப் பண்ண மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கலாம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்க இருந்தாரு, அவர் எங்க போய் பிரீஃப் பண்ண போறாரு? ஏன்னா அவர் வந்து யூனிஃபார்முக்கு துரோகம் பண்ணவர். அதனால நம்ம அவர்கிட்ட இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுங்க கூடியது வாய்ப்பு இல்லாத விஷயம். ஸோ அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில இந்த மாதிரி பல முறை போயிட்டு வந்தா வேற ஆளுகளையும் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த பிசினஸ் நடத்துறது என்பது அவன் வயிற்று பிழைப்புக்காகவா இல்லைன்னா வேற என்னென்ன விஷயங்களுக்காக இவன் செய்கிறான்? இந்த ஒரு பார்வை நம்ம செக்யூரிட்டி ஏஜென்சிஸுக்கு இருக்கா, இல்ல இருந்தும் இவங்க நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்களா? நமக்கு இது புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இப்படி 2 பேர் பிடிபட்டிருக்கிறதுங்க கூடியது, இது இட்ஸ் ரியல் அலாரம் பெல் ஃபார் த கண்ட்ரி.